அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இதில் பங்கேற்றனர். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் அதற்கான வியூகங்கள் குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது என மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா சிலை வைப்பது, பூங்காக்கள் அமைப்பது என மக்கள் வரி பணத்தை வீணடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதை சட்டப்பேரவை நேரலை ஒளிபரப்பில் திட்டமிட்டே நீக்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் டங்ஸ்டன் சுரங்கம் குறித்து பேசியதை ஒளிபரப்பு செய்ததால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அச்சமடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. செய்ய வேணும்ல. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்கை எடுத்துட்டுருவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரடியில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது. டங்ஸ்டன் சுரங்கத்தை பத்தி பேசணும், ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாகில் மது பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்து ஆண்டுக்கு 3000 கோடி ரூபாயை திமுக அரசு கொள்ளையடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா தங்க விலை என்ன, வெள்ளி விலை என்னன்னு வரும். இப்ப பத்திரிகையில் பார்த்தா கொலை நிலவரம் என்னன்னு வருது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி இந்தியாவில் எங்காவது இருக்குதா? டாஸ்மாக் கடை பாட்டிலுக்கு 10 ரூபாய். விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய் இந்த மதுபானத்திலிருந்து மட்டும், மதுபான கடையிலிருந்து மட்டும் திமுகவுக்கு சென்று கொண்டு, திமுக அரசாங்கம் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. 10 ரூபாய்னா 30 நாளைக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதன் மூலமாக மட்டும் திமுக அரசு ஊழல் செய்கிறது. மிகப்பெரிய ஊழல். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இன்னொன்னு இருமார்பு பேசுறார், ஸ்டாலினும் பேசுறாரு, உதயநிதியும் அவர்கள் பேசுறார். அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் சொன்னார். நீங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்க. கிராமத்தை சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானாம். அந்த கதையாத்தான் இருக்குது ஸ்டாலின் சொல்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கனவு ஒருபோதும் நிறைவேறாது. தமிழகம் முழுவதும் இருக்கும் 234 தொகுதிகளிலும் ஜனவரி மாதம் முதல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 234 தொகுதியிலும் ஜனவரி மாதம் இறுதியில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற ஒன்றிச்சால், நகரச்சால், பேருச்சால், பகுதிச்சால், மாவட்ட கழகச்சால் மூலமாக 234 தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்தித்து
இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம்.